அனைவருக்கும் வணக்கம். இது மீட் டிஎன்பிசி. யாராருக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். இது மீட் டிஎன்பிசி. இப்போ நம்ம பார்க்குறது கரண்ட் ஈவெண்ட்ஸ். கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு தான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரும் அப்படின்னு கிடையாது. குரூப் 4லேருந்து குரூப் 1லேருந்து ஐஏஎஸ்லேருந்து எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது இதில் இருந்து 10 கொஸ்டின், எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வு, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கனாலும், போட்டித் தேர்வு, எந்த ஒரு தனியாராக இருக்கட்டும், எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்ம போட்டித் தேர்வுன்னு வந்துட்டனாலே இதுக்கு இப்போ இன்டர்வியூ எதாக இருந்தாலும் இதுக்கு பயன்படும். அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், புக்ஸு, கான்ஃபரன்ஸ், கூஸ்கு, ஸ்போர்ட்ஸ், கரண்ட் டேட்டா, இந்த 6 டாப்பிக்கில் இருந்தால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 6 டாபிக் தான் இருக்கும். மேக்ஸிமம் இதிலே முடிஞ்சிடும். அவார்ட்ஸ் ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் என்னென்ன விருதுகள் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. 2 வந்து புக்கு யார் யார் புதுசாக எழுதியிருப்பாங்க, ஆத்தர். 3வது அதுக்கு விருதுகள்லாம் வாங்கியிருப்பாங்க இந்த புக்ஸ் அவங்க. கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த மாநாடுகள் எங்கே நடைபெற்றது, அதோட கருதுகோறல் என்ன, அது இதுன்ட்டு வரும். கூஸ்கு யார் நியமனங்கள், புதுசாக அப்பாயின்மெண்ட்டை நியமிச்சிருப்பாங்க அந்த இது. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு. 4 வந்து கரண்ட் டேட்டா. இப்போ சமீபத்திய புள்ளி விவரங்கள், சமூக பொருளாதார சார்ந்த புள்ளி விவரங்கள், எந்த புள்ளி விவரங்களாக இருந்தாலும் அந்த புள்ளி விவரங்களை கேட்பாங்க. பெர்சன்டேஜ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெஃபோ ரேட்டு, ஜிடிபி க்ரோத் இத்தனை பெர்சன்டேஜ், பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் இவ்வளவு, இதுமாரிலாம் வந்து கரண்ட் டேட்டா வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சமீபத்திய நிகழ்வுகளில் வந்து ரொம்ப உலக அளவில் இம்பேக்ட் பண்ணுற விஷயங்களும் அதில் இருக்கும். இது மீட் டிஎன்பிசி. அனைவருக்கும் வணக்கம். யார் யார் வந்து இதோட டீட்டெயில்டு இது வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும் அப்படிங்கிறவங்க, மெட்டீரியலாக வேணுமா, எந்த மெட்டீரியலாக வேணும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. 8925962727 என்ற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. இப்போ மீட் டிஎன்பிசியில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் டிசம்பர் யூனிட் 1 டிசம்பர் மாத இதை வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸில் போன டிஎன்பிசி 2024 குரூப் 4ல் 11 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 15 வந்துகிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் ஈவெண்ட்டு ப்ளஸ் இந்த மென்டல் எபிலிட்டியே பார்த்தீங்கன்னா 35 மார்க் இதில் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி, இதுதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன். எதுக்கு வந்து தமிழை விட்டுட்டு இதுக்கு வரேன்னா, தமிழில் உங்களை 100க்கு 100 எடுக்க வைக்கிறது உறுதி. பட் இதுலேயும் நீங்கள் வந்து அதை ஒன்றே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு இதாக இருக்கும், போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதை பார்த்துட்டு தமிழ் பார்ப்போம். தமிழில் கண்டிப்பாக உங்களை 100க்கு 100 எடுக்க வச்சு இதுலேயும் நல்லா மார்க், அதாவது ஹிஸ்ட்ரி, இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்லையும் மார்க். யார் யார் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு, ஏன்னா தெண்டாமல் போய் இங்கே முடியாதவங்க நிறைய பேர், பணம் வச்சுருக்கவங்க போய் தூத்துக்குடி அங்கே படிக்கிறது தப்பு இல்லை. யார் யார் வந்து வீட்டில் இருந்தே படிக்கணும், நான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும், வீட்டில் இருந்தே படிக்கணும், எனக்கு வந்து நீங்கள் படிப்பீங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் நான் கூட உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லக்குள்ள உங்களுக்கு நல்லா வந்து அது கண்டினியூவாக என்னென்ன நீங்கள் சப்மிட் பண்ணக்குள்ள உங்களுக்கு படிக்கணுங்கிற கட்டாயம் ஏற்படும். அதுக்காக தான் நிறைய இப்போ என்னோட ஜாயின் பண்ணவங்களுக்கு எழுத கொடுத்துருக்கேன். அவங்க எழுதி நம்மள்கிட்ட கொடுக்கணும். அதுமாரி அவங்களுக்கு இது பண்ணக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிறது, இதுமாரி பயிற்சியெல்லாம் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அடுத்தது உலக செஸ் சாம்பியன் பட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட் டிஎன்பிசி கரண்ட் ஈவெண்ட்ஸ் டிசம்பர் மாதம் உள்ளது. உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற 2வது இந்தியர் யார்? தமிழரும் அவர் தான். 2 உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற 2வது இந்தியர் யார்? டி முகேஷ், டி குகேஷ், ஆனந்த விஸ்வநாதன், இவருள் எவரும் இல்லை. 2வது கொஸ்டின், இதோட டீட்டெயில்டு இது வந்து நம்ம பிறகு பார்ப்போம். 2024 ஆண்டிற்கான உலக ஆயுர்வேத காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டிற்கான உலக ஆயுர்வேத காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டிற்கான பசுமை நோபல் பரிசை வென்றவர் யார்? 2024 ஆண்டிற்கான பசுமை நோபல் பரிசை வென்றவர் யார்? உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற 2வது இந்தியர் யார்? 2024 ஆண்டிற்கான உலக ஆயுர்வேத காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டிற்கான பசுமை நோபல் பரிசை வென்றவர் யார்? ஜான் ஹாப்ஃபீல்ட் ஏ, ஜேன் ஜான்பர், சமந்தா ஹார்வி, தெரசா வி சென்டே. 2024 ஆண்டிற்கான உலக ஆயுர்வேத காங்கிரஸ் ஏ டேராடூன், பி புதுடில்லி, சி கொல்கத்தா, டி சென்னை. உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற 2வது இந்தியர் யார்? அடுத்தது 2024 ஆண்டு புக்கர் பரிசு பெற்றவர் யார்? 2024 ஆண்டு புக்கர் பரிசு பெற்றவர் யார்? ஏ திவ்யாஸ்ரீ, பி சுமந்தா, சி சுமந்தா ஹார்வி, டி தெரசா வி சென்டே. 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு வெங்கடாஜலபதி என்பவர் எந்த நூலுக்காக விருது பெற்றார்? ஏ ஆர்பிட்டல், பி பாரதியாரை பற்றிய ஆய்வு நூல், சி திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும், இவற்றுள் எதுவும் இல்லை. தமிழக அரசின் எந்த திட்டத்திற்கு ஐநா சபையின் விருது கிடைத்துள்ளது? தமிழக அரசின் எந்த திட்டத்திற்கு ஐநா சபையின் விருது கிடைத்துள்ளது? நமக்கு நாமே திட்டம், புதுமை பெண் திட்டம், சி மக்களை தேடி மருத்துவம், டி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது 2024 பெற்றவர் யார்? கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது 2024 பெற்றவர் யார்? ஏ முனைவர் சாந்தா, பி வைரமுத்து, சி மகாதேவா,
டி முனைவர் மா செல்வராஜன். முனைவர் மா செல்வராஜன். இந்த 4 ஆன்சர்ல எது? தமிழக அரசின் எந்த திட்டத்திற்கு ஐநா சபையின் விருது கிடைத்துள்ளது? எந்த திட்டத்திற்கு ஐநா சபையினுடைய விருது கிடைத்திருக்கிறது? கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது 2024 பெற்றவர் யார்? தமிழக அரசின் 2024 ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர் யார்? வைக்கம் நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு. அந்த நூற்றாண்டு விழாவில் வைக்கம் விருது பெற்றவர் யார்? தேவனூர மகாதேவா ஏ. பி வந்து முனைவர் மா செல்வராஜன். சி கி வீரமணி. டி வெங்கடாஜலபதி. கண்கள் கட்டப்படாத வால் இல்லாத நீதி தேவதையின் சிலை உச்சநீதிமன்றத்தின் எப்பகுதியில் நிறுத்தப்பட்டது? ஏ முகப்பு பகுதியில். எப்பகுதியில் திறக்கப்பட்டது? ஏ முகப்பு. பி நீதிபதிகளின் நூலக பகுதி. சி வெளிப்பகுதி. டி அரசு வழக்கறிஞரின் அலுவலக வளாகம். கண்கள் கட்டப்படாத வால் இல்லாத நீதி தேவதைகள் கண்கள் கட்டியிருக்கும். கண்கள் கட்டப்படாத வால் இல்லாத நீதி தேவதையின் சிலை உச்சநீதிமன்றத்தின் எப்பகுதியில் திறக்கப்பட்டது? 2024 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹான் ஹாங் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? 2024 ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹான் ஹாங் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? ஏ பிரான்ஸ். பி அமெரிக்கா. சி தென்கொரியா. டி ஜப்பான். 2024 ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹாங்காங் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஏ பிரான்ஸ். பி அமெரிக்கா. சி தென்கொரியா. டி ஜப்பான். 2024 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹாங்காங் எந்த நாட்டை சார்ந்தவர்? கண்கள் கட்டப்படாத வால் இல்லாத நீதி தேவதையின் சிலை உச்சநீதிமன்றத்தின் எப்பகுதியில் திறக்கப்பட்டது? ஏ முகப்பு பகுதி. பி நீதிபதிகளின் நூலக பகுதி. சி வெளிப்பகுதி. டி அரசு வழக்கறிஞர் அலுவலக வளாகம். தமிழக அரசின் 2024 ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர் யார்? 2024 ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர் தேவனூர மகாதேவா. முனைவர் மா செல்வராஜன். சி கி வீரமணி. டி வெங்கடாஜலபதி. தமிழக அரசின் 2024 ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர் தேவனூர மகாதேவா. முனைவர் மா செல்வராஜன். சி கி வீரமணி. டி வெங்கடாஜலபதி. இதுல யாரு? உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற இரண்டாவது இந்தியர் யார்? உலக செஸ் சாம்பியன் பெற்ற இரண்டாவது இந்தியர் யார்? முதல் கொஸ்டின். இது யாருன்னு பார்ப்போம். உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற இரண்டாவது இந்தியர் வந்து டி குகேஷ். இப்போதான் நீங்கள் சமீபத்தில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. டி குகேஷ் தான் இவர். இரண்டாவது தமிழரும் இவர் தான். முதல் தமிழர் வந்து ஆனந்த் விஸ்வநாதன். ரெண்டாவது தமிழர் டி குகேஷ். உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற இரண்டாவது தமிழர். 2024 ஆண்டிற்கான ஆயுர்வேத காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது? ஆயுர்வேத காங்கிரஸ்னா ஆயுர்வேத கூட்டம். காங்கிரஸ்னா கூட்டம், சபை, இது மாரி வச்சுக்கோங்க. 2024 ஆண்டிற்கான உலக ஆயுர்வேத காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டிற்கான உலக ஆயுர்வேத காங்கிரஸ் நடைபெற்ற இடம் வந்து டேராடூன். 2024 ஆண்டிற்கான உலக ஆயுர்வேத காங்கிரஸ் நடைபெற்ற இடம் டேராடூன். அடுத்தது 2024 ஆண்டுக்கான பசுமை நோபல் பரிசை வென்றவர் யார்? 2024 ஆண்டுக்கான பசுமை நோபல் பரிசை வென்றவர் யார்? 2024 ஆண்டுக்கான பசுமை நோபல் பரிசை வென்றவர் யார்? 2024 ஆண்டுக்கான பசுமை நோபல் பரிசை வென்றவர் டி தெரசா வி சென்டே. 2024 ஆண்டுக்கான பசுமை விருது வென்றவர் தெரசா வி சென்டே. 2024 ஆண்டு புக்கர் பரிசை பெற்றவர் யார்? ஏ திவ்யாஸ்ரீ. பி சுமந்தா. சி சுமந்தா ஹார்வி. தெரசா வி சென்டே. இப்போ புக்கர் பரிசுங்கிறது எது கொடுக்குறாங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய இலக்கியத்துக்காக வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. இது ஏற்கனவே அரவிந்த் அடிகா, இந்த சல்மான் ருஷ்டி இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து இந்த வாட்டி யாருன்னா ஆர்பிட்டல் அப்படிங்கிற நூலுக்காக, அதாவது விண்வெளியில் வந்து இது விளக்கம் வந்து பிறகு பார்ப்போம், சும்மா சொல்கிறேன். விண்வெளியில் வந்து ஒரு நாள், அதாவது இந்த கொரோனா மாரி டைங்களில் விண்வெளியில் ஒரு நாள் இருந்த கதையை இது சொன்னதுனால ஆர்பிட்டல் அப்படிங்கிற புக் எழுதுனதுனால சமந்தா ஹார்வி அப்படிங்கிறவருக்கு இந்த 2024 ஆண்டுக்கான புக்கர் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இதோட விரிவான விடைகள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் மினிமம் வந்துடும். எப்படியும் 10 மார்க் எடுத்துடலாம். உங்களை 100க்கு 100 எடுக்க இதில் வந்து 100% எடுக்க வச்சு இதெல்லாம் தமிழ் இது நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். 2024 ஆண்டு இதோட மெட்டீரியல் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 2024 ஆண்டு புக்கர் பரிசு பெற்றவர் டீட்டெயில்டு மெட்டீரியல். 2024 ஆண்டு புக்கர் பரிசு பெற்றவர் யாருன்னா திவ்யாஸ்ரீ, சுமந்தா ஹார்வி, தெரசா வி சென்டே. சுமந்தா ஹார்வி தான் 2024 ஆண்டுக்கான புக்கர் பரிசு பெற்றவர். 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு வெங்கடாஜலபதி என்பவர் எந்த நூலுக்காக விருதினை பெற்றார்? 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு வெங்கடாஜலபதி என்பவர் எந்த நூலுக்காக இது பெற்றார்? ஆர்பிட்டல் பார்த்தோம். சுமந்தா ஹார்வி தான் ஆர்பிட்டல். இந்த நூல் வந்து புக்கர் பரிசு வென்றது. இதில் யாருன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூலுக்காக வெங்கடாஜலபதி சாகித்ய அகாடமி விருது இந்த இதில் கிடைச்சதுக்கு வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூலுக்காக கிடைச்சது.
இந்த நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு வெங்கடாச்சலபதி என்பவர் எந்த நூலுக்காக? திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக பெற்றார். ஆய்வு நூலுக்காக. தமிழக அரசின் எந்த திட்டத்திற்கு ஐநா சபையின் விருது கிடைத்துள்ளது? எந்த திட்டத்திற்கு? நமக்கு நாமே திட்டம், புதுமை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். எந்த திட்டத்திற்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்காக ஐநா சபையின் விருது கிடைச்சிருக்கு. ஐநா சபையின் விருது கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது 2024 பெற்றவர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது பெற்றவர் யார்? முனைவர் மா செல்வராஜன் தான் முனைவர் மா செல்வராஜன். இவர் தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது 2024 பெற்றவர் முனைவர் மா செல்வராஜன். ஐநா சபை விருது மக்களை தேடி மருத்துவம். ஐநா சபையின் விருது தமிழகத்தின் எந்த திட்டத்திற்கு ஐநா சபை விருது கிடைத்துள்ளது? மக்களை தேடி மருத்துவம். கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது 2024 பெற்றவர் முனைவர் மா செல்வராஜன். தமிழக அரசின் ஐநா சபையின் எந்த திட்டத்திற்கு ஐநா சபையின் விருது பெற்றுள்ளது? மக்களை தேடி மருத்துவம். கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது 2024 பெற்றவர் முனைவர் மா செல்வராஜன். தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது. பெரியாருடைய வைக்கம் போராட்டம் நடைபெற்று 100 ஆண்டுகள் முடிவுற்றதை விட்டு தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது வந்து பெற்றவர் யாருன்னா தேவனூர மகாதேவா. அவர் தான் வந்து தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர். வைக்கம் நூற்றாண்டு விழா வந்து கேரளாவில் கோட்டயத்தில் உள்ள வைக்கம் என்னும் இடத்தில் நடைபெற்றது. இப்போ அதெல்லாம் நம்ம தமிழக முதல்வர் வந்து புனரமைக்கப்பட்ட பெரியார் நூலகம் மற்றும் இதை தொடங்கி வைத்தார். பினராயி விஜயன் அந்த கேரள முதல்வர் தான் அதுக்கு தலைமை தாங்கினார். இருந்ததுக்கு நம்ம முதல்வரை கலந்துக்கிட்டாங்க. தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர் தேவனூர மகாதேவா. முனைவர் மா செல்வராஜன் பெற்ற விருது வந்து என்ன விருது? முனைவர் மா செம்மொழி விருது, கலைஞர் செம்மொழி விருது. வெங்கடாச்சலபதி வந்து சாகித்ய அகாடமி விருது, திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக அவர் பெற்றிருக்கார். அடுத்தது, கண்கள் கட்டப்படாத வாள் இல்லாத நீதி தேவதையின் சிலை உச்சநீதிமன்றத்தில் எப்பகுதியில் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகளின் நூலக பகுதியில் நிறுவப்பட்டது. நீதிபதிகளின் நூலக பகுதியில் நிறுவப்பட்டது. தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர் தேவனூர மகாதேவா. இவர் தான் வந்து தேவனூர மகாதேவா 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் வைக்கம் விருது பெற்றவர். கண்கள் கட்டப்படாத வாள் இல்லாத நீதி தேவதையின் சிலை உச்சநீதிமன்றத்தின் எப்பகுதியில் திறக்கப்பட்டதுன்னா நீதிபதிகளின் நூலக பகுதி. கண்கள் கட்டப்படாத வாள் இல்லாத நீதி தேவதையின் சிலை உச்சநீதிமன்றத்தின் எப்பகுதியில் திறக்கப்பட்டது? நீதிபதிகளின் நூலக பகுதி. 2024ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹாங் எந்த நாட்டினை சார்ந்தவர்? 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹாங் என்பவர் தென்கொரிய நாட்டை சேர்ந்தவர். 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹாங் என்பவர் தென்கொரிய நாட்டை சேர்ந்தவர். கண்கள் கட்டப்படாத வாள் இல்லாத நீதி தேவதையின் சிலை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் நூலக பகுதியில் திறக்கப்பட்டுச்சு. 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது பெற்றவர் தேவனூர மகாதேவா. 2024ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹாங்காங் வந்து தென்கொரிய நாட்டை சேர்ந்தவர். ஹரிமாவ் சக்தி எந்த நாடுகளுக்கு இடையிலான இராணுவ பயிற்சி ஆகும்? ஹரிமாவ் சக்தி எந்த நாடுகளுக்கு இடையிலான இராணுவ பயிற்சி ஆகும்? இந்தியா இலங்கை, இந்தியா மலேசியா, இந்தியா சீனா, இந்தியா ஜப்பான். 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற விக்டர் அம்ப்ரோஸ் எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற 2024ஆம் ஆண்டு விக்டர் அம்ப்ரோஸ் என்பவர் நோபல் பரிசு பெற்றார். அவர் எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? வேதியியல், இயற்பியல், அமைதி, மருத்துவம். ஹரிமாவ் சக்தி எந்த நாடுகளுக்கு இடையிலான இராணுவ பயிற்சி? இந்தியா இலங்கை, இந்தியா மலேசியா, இந்தியா சீனா, இந்தியா ஜப்பான். அடுத்தது, சமீபத்தில் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம்? ஏ விருதுநகர், பி வெம்பக்கோட்டை, சி கீழடி, டி திருநெல்வேலி. 14. வீரசாத் சேலை விழா 2024 எந்த அமைச்சகம் நடத்தியது? வீரசாத் சேலை விழா திருவிழா 2024 எந்த அமைச்சகம் நடத்தியது? ஏ நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், பி சவுளி அமைச்சகம், சி சுற்றுலா அமைச்சகம், டி செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சகம். 15வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை
ஆசிய கோப்பை ஹாக்கியை எந்த நாடு கைப்பற்றியது? 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியை எந்த நாடு கைப்பற்றியது? ஏ தென்கொரியா, பி சீனா, சி ஜப்பான், டி இந்தியா. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மகாராஷ்டிர மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? ஏ அஜித் பவார், பி ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திரநாத் பட்னாவிஸ், டி சரத்பவார். 17வது கொஸ்டின். அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம்? புதுடெல்லி. மகோத்சவம் இதில் படிக்கவுள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், அஷ்டன்னா 8, இதுமாரி வந்து பிறமொழி சொற்களையும் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். மகோத்சவம்னா விஷா இப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம்? ஏ புதுடெல்லி, பி சென்னை, சி காந்திநகர், டி போபால். இது சரியான ஆன்சர் பாருங்க. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் மகாராஷ்டிரா முதல்வராக பதவியேற்றவர் யார்? 2024ஆம் ஆண்டு மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியை எந்த நாடு கைப்பற்றியது? தென்கொரியா, சீனா, ஜப்பான், இந்தியா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குரூப் 1 ஃபர்ஸ்ட் எடுக்கும் குரூப் 1 தான் வருது. 4வது மாதம் குரூப் 1 வருது. அந்த குரூப் 1ல எழுது பாருங்க. இந்த கொஸ்டின் ஃபுல்லாக ஒரு 10-15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது கூட வரும் குரூப். ஏன்னா எல்லாமே ஜென்ரல் நாலேஜுங்கிறதுனால குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இதில் வரும். 50 கொஸ்டின்ஸ் இதில் வந்துடும் மென்டல் எபிலிட்டியில் வந்துடும். இதுவே மேஜர் இடத்த வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர், எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஐஏஎஸ்ல கூட மேஜர் இடத்த பிடிக்கிறது இதுதான். அதனால் இதை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திடாதீங்க. யாருக்கு நல்லா மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கால் பண்ணுங்கள். 892596 கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. பிறகு 8925962727 நம்பருக்கு, 8925962727 நம்பருக்கு. மேலும் வந்து ஆன்லைன் கோச்சிங்கு, இதுக்கு டெஸ்ட்டு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் டெஸ்ட்டு, அதாவது தமிழில் 100க்கு 100 எடுக்க வச்சிடறேன். அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேயும் 100% நீங்கள் இது பண்ணுற மாரி பண்ணிவிடுவோம். அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுற மாரி, அதாவது எந்த கொஸ்டின் எடுத்தாலும் அட்டன் பண்ணுற மாரிக்க பண்ணிவிடுவோம். அதனால் நீங்கள் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். இது வந்து என்னென்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அறிவித்தோன்னா உடனே பயிற்சி கொடுக்குற ஆள் நம்ம கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இப்போ நீங்கள் விதைச்சா தான் அறுவடை பண்ணலாம். பிறகு அறுவடை பண்ணுற காலத்தில் கத்தி எடுத்துகிட்டு போகிற ஆள் நிறையா இருக்கும். 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா பாதி பேர் அந்த அறுவடை பண்ணுறப்ப போகிறதான் இல்லை, கத்தி எடுத்துகிட்டு போகிறதா நெல் தெளிக்காம. 2024 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஹாங்காங் எந்த நாட்டை சேர்ந்தவர்? தென்கொரியா. ஹரிமாவ் சக்தி எந்த நாடுகளுக்கு இடையான இராணுவ பயிற்சி? 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற விக்டர் அம்ப்ரோஸ் எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? வேதியியல், இயற்பியல், பி இயற்பியல், சி அமைதி, டி மருத்துவம். சமீபத்தில் அகழ்வாயில் கண்டறியப்பட்ட சங்கு வலைகள் கண்டெடுக்கப்பட்ட இடம்? ஏ விருதுநகர், பி வெம்பக்கோட்டை, சி கீழடி, டி திருநெல்வேலி. வீரசாத்தி சேலை திருவிழா 2004 எந்த அமைச்சகம் நடத்தியது? நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், ஜவுளி அமைச்சகம், சுற்றுலா அமைச்சகம், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சகம். 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியை எந்த நாடு கைப்பற்றியது? தென்கொரியா, சீனா, ஜப்பான், இந்தியா. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் அஜித் பவார். 3வது முறையாக இவர் மகாராஷ்டிரா முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திரநாத் பட்னாவிஸ், டி சரத் பவார். அஷ்டலட்சுமி மகோத்சவம், இப்போ மகோத்சவங்கிறது விஷா அப்படிங்கிறது இந்த பிறமொழி சொற்களை இதிலேயே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற. அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம்? ஏ புதுடெல்லி, பி சென்னை, சி காந்திநகர், டி போபால். இதில் இது அப்படின்னு பாருங்கள். இது வந்து குரூப் 1 ஐஏஎஸ் வரைக்கும் எல்லா டிஎன்பிசி பேப்பருக்கும் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸு. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட் எடுக்கும் நான் சொன்ன அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வரும். இப்போ இந்த அஃபேர்ஸ் ஐஏஎஸ் எந்த ஒரு எக்ஸாம்லையும் இதுதான். அதனால் வந்து எந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இதை பார்க்கலாம். டிஎன்பிசிக்குன்னு மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களும் இதை நீங்கள் பார்க்கலாம். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்ன வரிசையில் சமீபத்தில் இடம் பிடித்த ஆபத் சகயேஸ்வரர் கோயில் உள்ள இடம் எது? யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் வரிசையில் சமீபத்தில் இடம் பிடித்த ஆபத் சகயேஸ்வரர் கோயில் உள்ள இடம் எது? ஏ தஞ்சாவூர், பி கும்பகோணம், சி திருநெல்வேலி, டி கன்னியாகுமரி. சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர்? சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் இந்தியாவின் கவர்னராக